Replace every 100 gallons of plastic bottle. Step 1 remove பண்ணனும். Step 2 வந்து filter. Step 3 filter வச்சிருவோம். Green. Filter is working. Replace filter soon is for red and green. Red is replace filter. Instruction guide for Brita Faucet mount system. Cleaner, great tasting water for over 25 years. So இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேசபிள் கார்ட்ரிட்ஜ், இன்சர்ட் க்ரூ, பேஸ் சிஸ்டம், ரீப்ளேஸ்மெண்ட் லைட், ஃபில்டர், ஸ்ட்ரெயினர், மவுண்ட் காலர், ஏரேட்டர், ஃபில்டர் ஹேண்டில், டாப் வியூ, கேஸ்கெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் வியூ வந்து இந்த கார்ட்ரிட்ஜ் பட்டன், இது வந்து எஜெக்ட் பட்டன், இதை வந்து அமுக்குனாக்கா இந்த ஃபில்டர் வந்து இஜெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலி ஸ்டெப் 1 என்ன பண்ணணுன்னாக்கா ரிமூவ் ஏரேட்டர் ஃப்ரம் ஃபாசெட். இந்த நம்மளோட ஒரிஜினல் ஃபாசெட்டில் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும், அதை வந்து கழட்டிடணும். கழட்டினதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த நமக்கு இந்த இதில் கொடுத்துருக்கிற ஃபாசெட்ஸில் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஃபாசெட்ஸில் வந்து எந்த இது வந்து செட் ஆகும். இப்போ இந்த இது வந்து நம்ம ஒரு இதை வந்து பைப்பில் சொருவிட்டு இன்னொரு இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட போடலாம். இதே வந்து ரப்பர் வாஷர் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபாசெட் வந்து செட் ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த நாப், இந்த செட்டில் இருக்கிற நாபை வந்து இதில் ஃபிட்டிங் பண்ணணும். டாப் வியூ வந்து இதுலேருந்து இருக்குது. ஓகே. ஸ்டெப் 4 ஃபில்டரை வந்து ஃபிட்டிங் பண்ண வேண்டியதான். இந்த இதை நாபை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 4 வந்து ஃபிட்டிங் பண்ண வேண்டியதான். ஸ்டெப் 5 ஃபில்டர் வந்து இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக செட் பண்ணியிருக்கிறனால இதை வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ணணும். ஒரு 2 to 10 minutes, மேபி இதில் ரெக்கமெண்ட் பண்ண டைம் வரைக்கும் ஒரு 2 to 5 minutes வரைக்கும் வந்து இதை ரன் பண்ணிங்கனாக்கா இந்த ஃபில்டர் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபாசெட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபில்டர் வந்து இதில் பண்ணால் ஃபில்டர் வாட்டரு, அதாவது இந்த இதுலேருந்து வர்றது வந்து ஃபில்டர் வாட்டர், இது வந்து ரெகுலர் வாட்டர். அவ்வளோதான். இந்த நடுவில் இருக்க இந்த சைடில் இருக்க ஸ்விட்ச் வந்து ரெண்டு இது சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அன்ஃபில்டர்ட் வாட்டர் அண்ட் ஃபில்டர் வாட்டர். அவ்வளோதான். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துட்டாலே போதும். அப்புறம் இண்டிகேட்டர் ஸ்டேட்டஸ். இந்த இண்டிகேட்டர் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டா சாலிட் க்ரீன் கலரில் இருந்துச்சுனாக்கா ஃபில்டர் இஸ் ஒர்க்கிங். ஃபில்டர் ஒர்க்கிங். இதில் க்ரீன் ரெட்டுனாக்கா சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி வார்னிங் சைன் மாதிரி. சாலிட் ரெட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற ஒரு டைம். மோஸ்ட்லி ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து 3 months வரைக்கும் ரெக்கமெண்டட். ஸோ இதோட ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம கடைகள்லே கிடைக்கும். பிரிட்டாவோடது அப்படின்னு தேடினாலே கிடைக்கும். பிரிட்டா அண்ட் PUR இந்த 2 பிராண்டு தான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் லீடிங் பிராண்ட்ஸ். அது இல்லாமல் இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் டேட்டா ஷீட்னு சொல்லிவிட்டு அதோட நம்பர்ஸ், எவ்வளோ மைக்ரோன்ஸ் இருக்கணும், எவ்வளோ இது வந்து லெட் கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து ஃப்ரான்ஸ் கொடுத்துருக்குது. ஆமாம், இப்போ நம்ம என்ன மாற்ற போகிறோம்? இந்த பிரிட்டா இது மாற்றுவோமா? பிரிட்டா இது வந்து இந்த வாட்டர் ஃபில்டர்லேருந்து வைக்கலாமா? இந்த பேர் பழசு. இது பழசு வந்து யூஸ் ஆகிடுச்சுல. ஸோ இப்போ நம்ம வந்து கழட்டிட்டு புதுசு மாட்ட போகிறோம். ஓகே. இப்போ பிரிட்டா இதில் வந்து 99% வந்து லெட் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் அம்மா ஃபில்டர். ஓகே, இது ஃபில்டர். அப்புறம் இது வந்து இந்த செட். இதில் வந்து சுவிட்ச் இருக்கும், அப்புறம் இந்த ஹோல்டர்லாம் இருக்கும். இதில் நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோமா? இதில் என்னென்னமா இருக்கு? இதில் வந்து 1 வாட்டர் ஃபில்டர்,
ஓகே, 1 வாட்டர் ஃபில்டர். அப்புறம் கேஸ்கெட்ஸ் இருக்குது. அப்புறம் செட் இருக்கு. வாவ், வேற என்ன இருக்குதுல? எஸ், we have a book. புக்ல ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எல்லாமே போட்டிருக்கு. இங்க பாரு. இங்க பாரு, இதுல வந்து என்னென்ன இருக்கு பாரு. ரீப்ளேஸ் பண்றது, ஈஸி ஸ்டெப்ஸ், இண்டிகேட்டர் எல்லாம் இருக்கு பாரு இதுல. ஓகே, நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணுவோமா? ஸோ இப்போ இதில் வந்து இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. இங்கே பாரு, இதுதான் வந்து லெவல் இண்டிகேட்டர். ஆமாம், இந்த லெவல் இண்டிகேட்டரில் தான் வந்து ஆமாம் லைட் எரியும் இதில். ஓகே, லைட் இந்த இதில் வந்து லைட் எரியும். எப்போ லைட் எரியும்னாக்க நம்ம இது வந்து சரியில்லைன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் லைட் எரியும். ஃபில்டர் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோ, அப்போ லைட் எரியும். நம்மளோட பைப்பு வந்து இதில் டைரெக்டாக இந்த சைஸ்க்கே இருக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து இதை போட்டோம். இல்லைன்னு சொன்னாக்க இந்த இதில் இருக்கிற ஃபில்டரில் வந்து ஏதாவது ஒரு கப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணணுமாம்மா. ஓகேவா? ஆமாம், கப்ஸ். இப்போ இந்த ஃபில்டரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாமா? ஓகே. எஸ். ஸோ இப்போ இதை ஃபில்டரை ஃபிட் பண்ணியாச்சு. இதில் ஒரு பட்டன் இருக்குமாம்மா, அதை அமுக்குனாக்க இந்த ஃபில்டரை கழட்டிடலாம், நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வாவ், திஸ் இஸ் so nice. It's so nice தானே மாமா? Yes. Okay. So, shall we open the pipe? Yes. Wow! Yay! New filter bachache. Wow! This is the filter water. This water is clean. Wash hands. Wash your hands. Wash it every day. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஓடணும். ஆக்சுவலா ஏன் தெரியுமா? இந்த ஃபில்டர் வந்து நல்லா வாட்டர் சர்க்குலேஷன் ஆகி நல்லா க்ளீன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து குட் வாட்டர் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் ஸ்விட்ச் இப்படி போட்டாக்க wow, we are getting tap water. Switch off. Now we are getting clean water. This water is good for drinking. Wow, wow, wow. Okay, good job. லைட் எரியுது கட்டு. What light எரியுது? லைட் எரியும்ல. அது இதா இருந்துச்சுனா மட்டும் தான் இங்க லைட் எரியும். எதா இருந்துச்சுனா. அதோட சூச்சு மற்றும் ஒன் சைடு சுனாக்கோ லைட் எரியும். Bam bam. This is puppy. This is the duck, yellow duck. So water filter. This is filtered water and finish பண்ணாக்க நமக்கு வர்றதா regular water and filtered water. Regular water, filtered water.